ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கோலம் போடுவதற்கு முன்பு இந்த ஒரு கதையை கேளுங்க. நம் வீட்டு வாசலில் யார் கோலம் போட வேண்டும்? கோலங்கள் வெறும் அழகுக்காக மட்டும் போடப்படுறதில்லை, இதில் ஆன்மீகமும் மறைஞ்சிருக்கு. நம்முடைய வழிபாட்டில் கோலத்திற்குன்னு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. எல்லா நாளும் எல்லா மாதங்களும் கோலம் போடுவோம். ஆனால் மார்கழி அப்படின்னாலே தனி சிறப்பு. மார்கழி மாதங்களில் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு இறைவனை நம்ம வணங்குவோம். இது உடலிற்கு ஆரோக்கியத்திற்கும் உள்ளத்திற்கு எண்ணற்ற மகிழ்ச்சியையும் கொடுக்கும். வீடுகளில் வாசலுக்கு விடியற் காலையில் சாணம் தெளித்து கோலம் போடுவதுங்கிறது அந்த காலத்திலேருந்து தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு பழக்கம். விடியற் காலையில் பசுஞ்சாணத்தை தண்ணீரில் கரைத்து வாசலுக்கு தெளித்து பெருக்கி தள்ளி கோலம் போடுவது மருத்துவ ரீதியாகவும் நமக்கு நன்மை பயக்கும், புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். கிராமப்புறங்கள்லாம் இன்னமும் இது தொடர்ந்து வருகிறது. நகரங்களில் சாணம் தெளிக்காவிட்டாலும் குழாய் தண்ணீரையாவது தெளித்து கோலம் போடும் பழக்கம் இன்றளவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வீட்டு வாசலில் யார் கோலம் போடணும்? காஷ்மீர் தேசத்தில் ஒரு ராணி இருந்தா. அவளுக்கு ஒரு பணிப்பெண்ணும் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு ஒரு முனிவர் வராரு. அரண்மனையில் ராணி அவரை வரவேற்று உபசரிக்கிறாங்க. ராணியோடு கூடவே பணிப்பெண்ணும் தட்டு தூக்கிட்டு வந்து உதவி செய்கிறாங்க. ராணி முனிவருக்கு நல்ல உணவை கொடுக்குறாங்க. அரண்மனை சாப்பாடு அப்படின்னா சும்மாவா என்ன? முனிவரும் திருப்தியாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்ததும் ஆசனத்தில் உட்கார்றாரு. ராணியும் அவருக்கு மரியாதை செய்து, முனிவரே, எனக்கு ஒரு சந்தேகம், அதற்கு நீங்கள் விளக்கம் தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஜடா முனிவரும் அதற்கென்ன, தாராளமாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்படி இந்த அரண்மனையில் ராணியாக வருவதற்கு என்ன புண்ணியம் செஞ்சேன், அதை தெரிவிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ராணி கேட்குறாங்க. உடனே இப்போதே என் ஞான கண்களால் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞான கண்களால் பார்த்து சொல்ல தொடங்குறாரு முனிவர். முனிவர் ஞானக்கண் மூலமாக பார்த்துட்டு, மகாராணி, நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. தினமும் விடியற் காலையில் வாசலுக்கு பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்தீங்க. அந்த புண்ணிய வசத்தால் இந்த பிறவியில் அரண்மனையில் நீங்கள் ராணியாக செல்வ செழிப்போட வாழறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராணியும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு, சரி, இதோ இருக்கும் இந்த பணிப்பெண் இந்த அரண்மனையில் என்னோட இருக்கிறா, இவ பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தா அப்படிங்கிற மாதிரி ராணி கேட்குறாங்க. முனிவர் மறுபடியும் தன் ஞான கண்களை பார்த்துட்டு, இந்த பணிப்பெண் முன் ஜென்மத்தில் உங்கள் வீட்டு வேலைக்காரியாக இருந்தா. தினமும் விடியற் காலையில் பசுஞ்சாணி எடுத்து வந்து உங்களை எழுப்புவா. நீங்கள் எழுந்து இவ கொண்டு வந்த பசுஞ்சாணியை கரைத்து வாசலில் தெளிப்பீங்க. இவள் தினமும் பசுஞ்சாணி கொண்டு வந்து கொடுத்த புண்ணியத்தால் இப்போ உங்களோட அரண்மனையில் உங்களுடைய பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய பாக்கியம் இவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. விடியற் காலையில் தூங்கி கொண்டிருக்காம ஸ்திரீகள் வாசம் தெளித்து பெருக்கி கோலம் போட்டால் அந்த புண்ணியம் அவர்களை சேரும். வேலைக்காரி செய்தால் புண்ணியம் அவளுக்கு சேரும். இப்போ முடிவு பண்ணிக்கோங்க, யார் நம்ம வீட்டு வாசலில் பெருக்கி கோலம் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த காலத்தில் எங்கெங்கே பசுஞ்சாணம் இருக்குது? கிராமத்தில் இருக்கும், சிட்டியில் நாங்கள் வாழ்கிறவங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். பசுஞ்சாணத்திற்கு இணையாக மஞ்சள் தூளை சொல்கிறாங்க. மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அனைவருக்கும் எளிதாக கிடைக்க, எப்பொழுதும் நம் வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒன்று, முக்கியமான ஒரு பொருள், மங்களகரமான பொருள். அந்த மஞ்சளை துளி அந்த தண்ணீரில் கலந்து நீங்கள் தெளித்தாலே போதும், பசுஞ்சாணம் தெளித்த புண்ணியம் நமக்கு வரும். நம்ம எவ்வளவுதான் ஆடம்பரமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலும் நம் வீட்டு வேலைகள் சிலவற்றை நம்ம தான் செய்யணும். அதை நம்ம உணரணும். போன ஜென்மத்தில் அவங்க இந்த ஒரு நல்ல பழக்கத்தை செய்ததின் காரணமாக அவங்க இந்த ஜென்மத்தில் மிகப்பெரிய அளவில் மகாராணியாக செல்வ செழிப்போடு வாழறாங்க. அப்போது நாமும் இதை செய்துக்கிட்டு வந்தால் நிச்சயமாக நமக்கும் செல்வ செழிப்பு கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கோம், எவ்வளவோ மாறுதல்கள் நம் வீட்டில் பணம் வரணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதோடு சேர்த்து இதையும் செய்கிறதுல தப்பு இல்லைல்ல.
நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.